அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு பூஜை அறையிலயோ, இல்ல ஒரு ஹால்லயோ நம்ம இது மாரி குபேரர் சிலை வச்சிருப்போம். ரொம்ப பேருக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இந்த குபேரர் சிலைய வந்து நம்ம எப்படி பார்த்து வைக்கிறது? கிழக்கு பார்த்து வைக்கிறதா? மேற்கு பார்த்து வைக்கிறதா? அப்படின்னு நெறைய பேருக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஆனா என்னைக்குமே நம்ம வந்து குபேரர் சிலைய என்ன பண்ணணும் அப்படின்னா, வடக்கு பார்த்து வைக்கிறது ரொம்ப சிறப்பான நல்ல பலனை குடுக்கும். பூஜை அறையா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு இடத்துல வந்து தொழில் பண்றோம். அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னாலும், நம்ம அந்த திசைய பார்த்து வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பான பலன். இந்த குபேரரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இத வந்து மனையில வச்சிருக்கோம். இது மாரி மனையில தான் வைக்கணும். பூஜை அறையா இருந்தாலும் சரி, நீங்க டேபிள்ல வச்சாலும் சும்மா அப்படியே வைக்கிறது நல்ல ஒரு சிறப்பா இருக்காது. சின்ன ஒரு மண வைக்கணும். அப்படி மனை இல்ல அப்படின்னா, கீழ ஏதாவது ஒரு பித்தள தட்டு அது மாரி வச்சு, இது கீழ வந்து ஒரு ரூ. 5 காயின் இத சுத்தி நம்ம வச்சு, அதுல வைக்கிறது நல்லாருக்கும். இன்னும் கூடுதல் சிறப்பு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி வச்சு, அதுல ரூ. 5 காயின் சுத்தி வச்சு, அதுக்கப்புறம் இந்த குபேர சிலைய வைக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. ஆனால், இதுக்கு கிழக்கு, மேற்கு வைக்கலாமா அப்படின்னா, வைக்கலாம் தவறு கிடையாது. ஆனா, இதுக்கு ரொம்ப விசேஷமான திசை குபேரருக்கு என்ன பார்த்தீங்கன்னா, வடக்கு பார்த்து வைக்கிறது தான் நமக்கு ரொம்ப சிறப்பு. பணம் வரவை அதிகரிக்கும். பணம் நெறைய பேருக்கு வருது, செலவாயிட்டே இருக்கு அப்படின்னு நெனைப்பாங்க. இது மாரி வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு பண வரவை அதிகரிக்கும். அது மாரி உங்க பூஜை ரூம்ல மாத்தி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, இது மாரி வச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். நன்றி, வணக்கம்.